காசியை சொல்லும்போது, தாயை சொல்லும்போது, காயத்ரியை சொல்லும்போது இதை காட்டிலும் உயர்வானது இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஏகாதசிக்கு சமமாக கூட வேறு எதுவும் இல்லை. ந ஏகாதஷ்யா சமம் விரதம். அப்படியானால் இதைவிட உயர்வு இல்லை. இதற்கு பக்கத்திலேயே வேறு எந்த விரதமும் வந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட பெருமை ஏகாதசி விரதத்திற்கு உண்டு. ஆண்டுக்கு அநேகமாக 25 ஏகாதசிகள் உண்டு. இந்த 25 ஏகாதசிகளிலும் மிகவும் விசேஷமான ஏகாதசி அதுதான் வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தினுடைய சுக்ல ஏகாதசிக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சத்தை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும். எல்லா ஏகாதசிகளிலும் இதுதான் பெரியது. வைகுண்டம் என்பது என்ன? பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாரே, அந்த பெருமாள் தம்முடைய பிராட்டிமார்களோடு ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி இந்த 3 பிராட்டிமார்களோடு சுற்றிலும் அவருடைய தொண்டர்களாக இருக்கிற நித்தியசூரிகள் அவருடைய பெருமையை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க திரு ஓலக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் வைகுண்டம். பெருமாள் கோயில் வடக்கு பக்கமாக இருக்கிற பிராகாரத்தில் ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குத்தான் வடக்கு வாசல் என்று பெயர். உத்தரத்வாரம் என்பார்கள், பரமபத வாசல் என்பார்கள், வைகுண்ட வாசல் என்பார்கள். இது எல்லாம் ஒன்றுதான். மீதம் இருக்கிற 364 நாட்கள் இந்த வாசல் மூடித்தான் இருக்கும், சாத்தித்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் அந்த 2 கதவுகளையும் திறந்து வைகுண்ட வாசல் திறக்கும். முக்கோடி ஏகாதசி என்றும் கூட இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் உண்டு. 3 கோடி ஆண்டுகள் பெருமாளை சேவித்தால் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் இந்த ஒரு நாள் பெருமாளை சேவித்தால் கிடைத்துவிடும். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. ஏகாதசி என்று சொன்னாலேயே ஒரு தனிச்சிறப்பு இல்லையா? சுபாஷிதம் ஒன்று உண்டு. அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா? ந காயத்ரியா பரம் மந்திரம், ந மாதுஹு பரம் தெய்வத்தம், ந காஷ்யாக பரம் தீர்த்தம். இந்த 3ம் புரிகிறது. காயத்ரி மந்திரத்தை தவிர உயர்வான மந்திரம் வேறு இல்லை. அம்மாவை தவிர உயர்வான தெய்வம் வேறு இல்லை. காசியை தவிர உயர்வான தீர்த்தம் வேறு இல்லை. இப்படி சொல்லிவிட்டு அந்த சுபாஷிதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ந ஏகாதஷ்யா சமம் விரதம். பரம் விரதம்னு சொல்லல, வித்தியாசம் அதுதான். இதை காட்டிலும் உயர்வானது இல்லை. காசியை சொல்லும்போது, தாயை சொல்லும்போது, காயத்ரியை சொல்லும்போது இதை காட்டிலும் உயர்வானது இல்லை அப்படின்னு சொல்கிறது. உயர்வானது என்பது பெறப்படுகிறது. இங்கே ஏகாதசிக்கு சமமாக கூட வேறு எதுவும் இல்லை. ஏகாதசிக்கு ஈக்குவலாக கூட வேறு விரதம் இல்லை. ந ஏகாதஷ்யா சமம் விரதம். அப்படியானால் இதைவிட உயர்வு இல்லை. இதற்கு பக்கத்திலேயே வேறு எந்த விரதமும் வந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட பெருமை ஏகாதசி விரதத்திற்கு உண்டு. மாதத்திற்கு 2 ஏகாதசிகள், வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று சொல்லலாம். சுக்ல ஏகாதசி வளர்பிறை, கிருஷ்ண ஏகாதசி தேய்பிறை. அந்த வகையில் பார்த்தால் 12 மாதங்கள் என்கிற கணக்கில் 24 ஏகாதசிகள் வரும். ஆனால் சரியாக 12 மாதங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். 4 வாரங்கள் என்று சொன்னாலும் கூட 4 வாரங்கள் 28 நாட்கள் தான் ஆகும். 31 நாட்கள் இருக்கிற மாதம் என்கிற போது 3 நாட்கள், அல்லது 30 நாட்கள் இருக்கிற மாதம் என்றால் 2 நாட்கள், இப்படி கூடிக்கொண்டே போகும். இதனால் ஆண்டுக்கு
அநேகமாக 25 ஏகாதசிகள் உண்டு. இந்த 25 ஏகாதசிகளிலும் மிகவும் விசேஷமான ஏகாதசி அதுதான் வைகுண்ட ஏகாதசி என்கிறோம். மார்கழி மாதத்தினுடைய சுக்ல ஏகாதசிக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இதற்கு மோக்ஷதா ஏகாதசி, முக்தி ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்றெல்லாமும் பெயர்கள் உண்டு. காரணம், இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சத்தை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும். எல்லா ஏகாதசிகளிலும் இதுதான் பெரியது. எனவே இதற்கு பெரிய ஏகாதசி என்று பெயர். வைகுண்டம் என்பது என்ன? பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாரே, அந்த பெருமாள் தம்முடைய பிராட்டிமார்களோடு, ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி, இந்த 3 பிராட்டிமார்களோடு சுற்றிலும் அவருடைய தொண்டர்களாக இருக்கிற நித்தியசூரிகள் அவருடைய பெருமையை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க திரு ஓலக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் வைகுண்டம். அவர் நித்தியவாசம் செய்கிற இடம். மற்ற எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருக்கிறார் என்றாலும் கூட வைகுண்டத்தில் அவர் நித்தியவாசம் செய்கிறார். அந்த இடத்திற்கு ஏன் வைகுண்டம் என்று பெயர்? அண்டங்களை கடந்து வைகுண்டம் இருப்பதாக கணக்கு. வைகுண்டத்தை பரமபதம் என்றும் அழைப்பார்கள். பரமபதம் எல்லாவற்றுக்கும் உயர்வாக இருக்கக்கூடிய பதம் அல்லது இடம். அங்கே இருட்டு இருக்காது, துன்பம் இருக்காது, வருத்தம் இருக்காது, கவலை இருக்காது. இவையெல்லாம் குண்டம். இவையெல்லாம் குறைவு பெற்றவை. வருத்தம், குறை, கவலை, களங்கம், இருட்டு இவையெல்லாம் குறைவானவை. இப்படி குறைவான எதுவும் இல்லாத இடம், குறைவுகளுக்கு அப்பாற்பட்ட இடம்தான் விகுண்டம், வைகுண்டம் என்று ஆகிறது. அந்த வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானை பூலோகத்து வாழ்க்கையை பூர்த்தி செய்த ஒரு ஜீவன், இந்த வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து, நெறியாக வாழ்ந்து, இந்த வாழ்க்கையில் பக்குவப்பட்டு பூர்த்தி செய்து இறைவனை அடைவதற்கு போகிற பாதைதான் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு இந்த ஜீவன் போகிற பாதை. அந்த பாதை என்ன என்று நமக்கு காட்டுவதுதான் வைகுண்ட ஏகாதசி. இது என்ன என்று யோசிக்கிறோம் இல்லையா? இதற்கு ஒரு கதை உண்டு. அந்த கதையை கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளயம் முடிந்து மறுபடியும் சிருஷ்டி தொடங்க வேண்டும். தம்முடைய நாபிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மாவை அந்த இடத்தில் தோற்றுவித்து பிரம்மாவிடத்தில் சிருஷ்டிக்கான பொறுப்பை ஒப்படைத்தார் பெருமாள். பிரம்மா சிருஷ்டி செய்ய தொடங்குகிறார். நாம் தான் சிருஷ்டி செய்கிறோம். 14 லோகத்தையும் நாம் தான் சிருஷ்டி செய்ய போகிறோம். பஞ்சபூதங்களிலே இருந்து எல்லாவற்றையும் நான் உருவாக்கப் போகிறேன். ஐ ஆம் த கிரியேட்டர். படைக்கிறவருக்கு கொஞ்சம் பெருமிதம் இருக்கும் இல்லையா? ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு பெரிய படைப்பை உருவாக்கப் போகிறேன் என்கிற அந்த ஆணவம், மதர்ப்பு, கர்வம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் பெருமாள். சின்ன சிரிப்பு சிரித்தார். அவருடைய செவிகளிலே இருந்து 2 அரக்கர்கள் தோன்றினார்கள். பெருமாளுடைய செவிகளிலே இருந்து 2 அரக்கர்கள். ஒருத்தனுக்கு லோகன் என்று பெயர், இன்னொருவனுக்கு கண்டகன் என்று பெயர். லோகன் என்றால் நமக்கு தெரியும், லோகத்தை சேர்ந்தவன். இந்த லோகம் என்று சொல்கிறோமே, உலகத்தை சேர்ந்தவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். கண்டகன் என்றால் முள்ளாக இருப்பவன். கண்டகம் என்றாலேயே முள் என்று பொருள். கண்டங்கத்ரி என்பார்கள் இல்லையா? அப்படி முள்ளாக இருக்கிற தன்மை. லோகனும் கண்டகனும் பிரம்மாவை சுற்றி சுற்றி வந்தார்கள். பிரம்மாவை மயங்கச் செய்தார்கள். என்னால் எல்லாம் சாத்தியம் என்று இருந்த அந்த 2 பேரும்
பிரம்மாவை சுற்றி சுற்றி வந்து, இவரால் எதுவும் சாத்தியமில்லை, இவருடைய சாத்தியத்தை எல்லாம் நாங்கள் அழித்து விடுவோம் என்பது போல பிரம்மாவுக்கு துன்பம் விளைவித்தார்கள். அப்போது அவர்களை பரம்பொருள் அந்த இடத்திலே இருந்து, ஏனென்றால் பிரம்மா அலைகிறார், துன்பப்படுகிறார், ஓடி வந்து பெருமாளின் காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள், இந்த 2 பேரையும் எப்படியாவது இங்கே இருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று கெஞ்ச, அந்த 2 பேரையும் அப்புறப்படுத்துவதற்காக பெருமாள் எத்தனித்த போது அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். என்ன வேண்டுகோள்? பெருமாள் எங்களோடு சண்டை போட வேண்டும், நாங்கள் இங்கே இருந்து போய்விடுகிறோம், ஆனால் பெருமாள் எங்களோடு சண்டை போட வேண்டும் என்று அவர்கள் வைத்த வேண்டுகோள். அவ்வளவுதானே, சண்டை போட்டால் போயிற்று என்று அவர்களோடு சண்டையிட்டார் பெருமாள். அந்த சண்டையில் அவர்களை பெருமாள் ஜெயித்த நாள்தான் வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்பதாக கணக்கு. மார்கழி மாதத்து சுக்ல ஏகாதசியில் அவர்கள் தோற்று போனார்கள். அப்படி தோற்று போனவர்கள் இன்னொரு வேண்டுகோளை வைத்தார்கள். நீங்கள் எங்களை உதைக்க வேண்டும், உங்கள் காலால் உதைத்தால் நாங்கள் இந்த அண்டத்தினுடைய உத்தர துவாரம் வழியாக பரமபதத்தை அடைய வேண்டும். பெருமாளிடத்திலே இருந்து வந்தவர்கள். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காகத்தான் இவர்களையே அவர் உருவாக்கினார். எனவே அவர்களை எட்டி உதைத்தார். உத்தரவாசல் வழியாக, அண்டம் என்பது ஒரு கோளம் என்று வைத்துக் கொள்வோம், நாம் புரிந்து கொள்வதற்காக. லெட் அஸ் விஷுவலைஸ். அண்டம் என்று சொல்கிறோம் இல்லையா, 14 லோகங்களும் கொண்ட அண்டம், ஒன்னொன்றும் உருண்டை உருண்டையாக இருக்கிறது என்றால் மொத்தமாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் அல்லது யூனிவர்ஸ், இது ஒரு பெரிய உருண்டை. இதற்கு மேலே, இதனுடைய மேல் புறத்தில், அதாவது வடக்கு புறத்தில் ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் வழியாக அவர்கள் வெளியேறினார்கள். அண்டத்திற்கு அந்த பக்கம், அண்டத்தை தாண்டி இருப்பதுதான் வைகுண்டம். இந்த உத்தரவாசல் வழியாக அவர்கள் வைகுண்டத்தை அடைந்தார்கள். அப்போது அவர்கள் பெருமாளின் காலடியில் நமஸ்காரம் செய்து இன்னொன்று கேட்டார்கள். இந்த நாளில், மார்கழி மாதத்து சுக்ல ஏகாதசி நாளில் யாரெல்லாம் உத்தரவாசல் வழியாக வெளியேறி, இந்த அண்டத்தில் வாழக்கூடியவர்கள் உத்தரவாசல் வழியாக வெளியேறி பரமபதத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிட்ட வேண்டும், அவர்களுக்கு நற்பேறு கிட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படித்தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இப்போதெல்லாமும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் பெருமாளே இதை அனுகரித்து காட்டுகிறார் என்பதாக கணக்கு. ஒரு ஜீவன், ஜீவான்மா என்று சொல்லுகிறோமே, நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவன் பூமியில் வாழுகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த மானிட பிறவியை எடுத்து புலன்கள் வழியாக, மனம் வழியாக, சிந்தனை வழியாக இந்த பூமியில் வாழ்கிறது. இந்த ஜீவனுக்கு சேதனன் என்று பெயர். சித் உடையவன், எனவே இவன் சேதனன். இந்த சேதனன் வாழ்க்கையை நிறைவு செய்து பக்குவப்பட்ட நிலையில் அந்த பக்குவத்தோடு அவன் வைகுண்டத்தை அடைகிறான். அப்படி வைகுண்டத்தை அடைபவன் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்து இனிமேல் மீண்டும் பிறவி இல்லாமல், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் என்கிற இந்த சுழற்சி இல்லாமல் இதிலே இருந்து விடுபட்டு முக்தி அடைந்து மோட்சம் அடைந்து வைகுண்டத்தை அடைகிறான். அப்படி வைகுண்டத்தை அடைகிற அந்த ஜீவனுக்கு முக்தன் என்று பெயர். நித்யன், முக்தன் என்று 2 வகையறாக்கள் உண்டு. பிறப்புச் சுழலுக்குள்ளேயே வராமல் நிரந்தரமாக வைகுண்டத்தில் பெருமாளுடைய காலடியில் கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நித்தியர்கள் என்று பெயர். அவர்களைத்தாம் நித்தியசூரிகள் என்று சொல்கிறோம். இங்கே வாழ்க்கையை நிறைவு செய்து இங்கே இருந்து மோட்சம் அடைந்து, இங்கே இருந்து முக்தி அடைந்து, இங்கே இருந்து விடுதலை அடைந்து அங்கே போகக்கூடியவர்களுக்கு முக்தர்கள் என்று பெயர். இந்த முக்தனாவதைத்தான்
வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்கிறோம். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தினுடைய சுக்லபக்ஷ ஏகாதசி. பெருமாள் கோயில்களில் பார்த்தால் தெரியும், மார்கழி மாதத்து அமாவாசை அன்றைக்கு இரவு அத்தியன உற்சவம் ஆரம்பிக்கும். நெடுந்தாண்டக அத்தியனம் அன்றைக்கு இரவு நடக்கும். அதை தொடர்ந்து அடுத்த நாள் வளர்பிறையினுடைய பிரதமை நாள் இல்லையா, அந்த வளர்பிறை பிரதமை நாளிலே இருந்து பகல் 10 என்கிற அந்த உற்சவம் தொடங்கும். தசமி வரைக்கும், அதாவது 10 நாட்கள், பிரதமையில் தொடங்கி தசமி வரைக்கும் பகல் 10 உற்சவம் நடக்கும். தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசியில் ஆரம்பித்து, இது எந்த ஏகாதசி? வளர்பிறையின் ஏகாதசி. அந்த வளர்பிறை ஏகாதசியில் ஆரம்பித்து தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் இன்னொரு 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம் நடக்கும். இந்த ராப்பத்து தொடங்குகிற முதல் நாள் இருக்கிறதே, அதுதான் ஏகாதசி பெருநாள். அந்த ஏகாதசியில்தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் இறைவனை சேவித்தால் மோட்சம் கிட்டும். மோட்சத்தை தரக்கூடிய ஏகாதசி, வைகுண்டத்தை தரக்கூடிய ஏகாதசி. எனவே இதை மோக்ஷதா ஏகாதசி என்றும் வைகுண்ட ஏகாதசி என்றும் அழைக்கிறோம். வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை நாம் எல்லோருமே சேவித்திருப்போம். அன்றைக்கு அதிகாலை பொழுதில் வடக்கு வாசல் என்கிற அந்த வாசலின் 2 கதவுகளையும் திறப்பார்கள். பெருமாள் கோயில் பிராகாரத்தில், வடக்கு பக்கமாக இருக்கிற பிராகாரத்தில் ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குத்தான் வடக்கு வாசல் என்று பெயர். உத்தரத்வாரம் என்பார்கள், பரமபத வாசல் என்பார்கள், வைகுண்ட வாசல் என்பார்கள். இது எல்லாம் ஒன்றுதான். மீதம் இருக்கிற 364 நாட்கள் இந்த வாசல் மூடித்தான் இருக்கும், சாத்தித்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் அந்த 2 கதவுகளையும் திறந்து வைகுண்ட வாசல் திறக்கும். உள்ளே இருந்து பெருமாள் எழுந்தருளி அந்த வைகுண்ட வாசல் வழியாக அப்படி வெளியில் வருவார். வைகுண்ட வாசல் திறக்கும் போது பெருமாள் வைகுண்ட வாசலுக்கு உள்பக்கம் இருந்து காட்சி கொடுப்பார். அதை சேவிப்பதற்காக எல்லோரும் அந்த வாசலுக்கு எதிரில் நின்று காத்திருப்பார்கள். அதிகாலை பொழுதில் வைகுண்ட வாசல் திறந்து பெருமாள் சேவை சாதிக்கும் போது பெருமாளை சேவிப்பார்கள். அந்த சமயத்தில் ஒன்று பார்க்கலாம். அந்த வாசலை தாண்டி அந்த பக்கம் சில பேர் போவார்கள். சில பேர் பெருமாள் அந்த வாசலிலே இப்படி வரும்போது பின்னாலேயே வருவார்கள். வைகுண்ட வாசலை அன்றைக்கு தாண்டினால், வைகுண்ட வாசலை நாம் தொட்டு தாண்டிவிட்டால், எப்படி லோகனும் கண்டகனும் உத்தரத்வாரம் வழியாக தாண்டி வைகுண்டத்திற்கு போனார்களோ, அப்படி நாமும் அந்த உத்தரத்வாரம் தாண்டி வைகுண்டத்தை அடைந்து விடுவோம் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை திருவரங்கத்தில் பெருமாளே அனுகரித்து காட்டுகிறார் என்பதாக கணக்கு. அது என்ன? அது 21 நாட்கள் நடைபெறுகிற மார்கழி மாத உற்சவம், அத்தியன உற்சவம் என்று அழைக்கப்படுகிற, வைகுண்டோற்சவம் என்று அழைக்கப்படுகிற அந்த உற்சவத்தினுடைய நடுநாயக திருநாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாளே அனுகரித்து காட்டுகிறார் என்று சொல்கிறோமே, அது என்ன? அதை புரிந்து கொள்வதற்கு முதலில் இந்த ஜீவன் என்ன செய்கிறது அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த ஜீவன் சேத்தனன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, நெறியான வாழ்க்கை வாழ்ந்து நிறைவு செய்கிறது. அப்படி நிறைவு செய்த இந்த ஜீவன் பரமபதத்தை அடைய வேண்டும். பரமபதத்தில் பெருமாள் இருக்கிறார், பெருமாளை அடைய வேண்டும். பரமபதத்திற்கு முன்பாக ஒரு நதி பாய்கிறது. அந்த நதிக்கு விரஜை நதி என்று பெயர். பரமபதத்தை நோக்கி போகிற இந்த ஜீவன் விரஜையை தாண்ட வேண்டும். அப்போதுதான் பரமபதத்தை அடைய முடியும். இந்த ஜீவன் பரமபதத்தை அடையும் போது
பரமபதத்திற்கு வரக்கூடிய தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்று அக்னியும் இன்னும் மற்ற தேவர்களும் இரண்டு பக்கமும் அப்படி புடைசூழ நின்று இந்த ஜீவனை வரவேற்கிறார்கள். மங்களமான சொற்களை எல்லாம் சொல்லி வரவேற்கிறார்கள். அக்னியும் தேவர்களும் வரவேற்கிறார்கள். ஆனால் இந்த ஜீவன் விரஜை நதிக்கரைக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பிரகிருதி மண்டலத்தை தாண்டி, ஏனென்றால் பிரகிருதி என்பதே இந்த பிரபஞ்சம்தானே. இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன் பிரகிருதி மண்டலத்தை எல்லாம் கடந்து பூமியிலே இருந்து புறப்பட்டு, பூமியிலே வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து பூமியிலே இருந்து புறப்பட்டு பிரகிருதி மண்டலம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்தை எல்லாம் தாண்டி விரஜையை ரீச் பண்ணுகிறது. இந்த அண்ட பகிரண்டம் என்பதுதான் பிரகிருதி மண்டலம். அண்டமாக இருக்கிறது, அண்டத்தினுடைய உத்தரத்வாரம் என்றுமே, இதுதான் இந்த பிரகிருதி மண்டலம். இதை தாண்டி உத்தரத்வாரத்தை கடந்து இது விரஜையை அடைகிறது. அப்படி விரஜையை அடைந்த உடனேயே அமானவன் என்கிற மின்னல் புருஷன் அவன் அந்த நதியில் அப்படி நீந்தி வந்து இந்த ஜீவனை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு விரஜையை கடந்து அந்த பக்கம் சேர்க்கிறான். அந்த பக்கம் சேர்ந்த உடனேயே இந்த ஜீவன் அதுவரை இருந்த ஸ்தூலத்தை எல்லாம் விட்டு விட்டு சூக்ஷ்ம சரீரம் பெறுகிறது. சூக்ஷ்ம சரீரத்தோடு பரமபதத்திற்குள் நுழைகிற இந்த ஜீவனை அக்னியும் மற்றவர்களும் வரவேற்கிறார்கள். இப்படி போவதற்கு அர்ச்சிராதி கதி என்று பெயர். அர்ச்சி என்பது அக்னிக்கான பெயர். அர்ச்சியும் இன்னும் மற்றவர்களும் அர்ச்சிராதி, அவர்களெல்லாம் வந்து வரவேற்கிறார்கள். அந்த கதியில் இந்த ஜீவன் போகிறது. இப்படி போக முடியாமல், பக்குவப்படாமல், விரஜையை அடையாமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்னாகும்? பிரகிருதியில் சுற்றி மறுபடியும் இங்கேயே வந்துவிடும். அப்படி திரும்ப சுற்றி இங்கேயே வருவதற்கு தூமாதிகதி. தூமம் என்றால் புகை, புகை படிந்த வாழ்க்கை. புகை படிந்தால் தெளிவாக எதுவும் தெரியாது. அப்படி புகை மயக்கத்தில் மீண்டும் இங்கேயே வந்து விடுகிறது. இந்த அர்ச்சிராதிகதி இருக்கிறதே, இதை பெருமாளே அன்றைக்கு நடித்து காட்டுகிறார். அதுதான் அனுகரித்து காட்டுகிறார். அவரே தாம் அதை நடித்து காட்டுகிறார். ஒரு ஜீவன் எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த அர்ச்சிராதிகதி இருக்க வேண்டும் என்பதை பெருமாள் காட்டுகிறார். திருவரங்கத்தில் இதை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு நம்பெருமாளான உற்சவர் அவர் புறப்படுவார். மூலஸ்தானத்திலே இருந்து புறப்படுவார். ரத்னசுபா என்கிற அந்த அங்கியை அணிந்து கொண்டு புறப்படுவார். அப்படி புறப்படுபவர் மேலப்படி தாண்டி வருவார். அதற்கு பின்னர் கண்ணாடி இருக்கிற இடத்திற்கு வருவார். கண்ணாடி பார்க்கும் இடம் என்பார்கள். அந்த இடத்தை தாண்டி சேனை முதலியார் சந்நிதிக்கு வருவார். சேனை முதலியாரிடத்தில், விஸ்வக்சேனரிடத்தில், நான் திரும்ப வருகிற வரையில் இந்த பொறுப்புகளை பார்த்துக்கொள் என்று கொடுப்பார். அப்படி பொறுப்புகளை ஒப்படைப்பது பெருமாளுடைய திருவடி சாத்திய மாலை. அந்த மாலையை சேனை முதலியாரிடத்தில் கொடுப்பார்கள். பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன என்பதாக ஐதீகம். அங்கே இருந்து புறப்படுகிற பெருமாள் கிளிமண்டபம், நாழிகேட்டான் வாசல், கொடிமர மண்டபம் இவை தாண்டி துரை மண்டபத்திற்கு வருவார். துரை மண்டபத்திற்கு பக்கத்தில் வரும்போதே ஏறத்தாழ 1 மணி நேரம் போல ஆகியிருக்கும். 4:30-5 மணிக்கு துரை மண்டபத்திலே இருந்து பரமபத வாசல் என்று சொல்லுகிறோமே, அந்த வாசல் இடத்திற்கு வருவார். துரை மண்டப கணக்கு என்ன என்றால், அப்படி சுற்றி துரை மண்டபத்தில் சுற்றி வருகிறார் இல்லையா, இந்த ஜீவன், இப்போ பெருமாள் புறப்பட்டார், பெருமாள் தான் இந்த ஜீவன் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஜீவன் இருக்கிற இடத்திலே இருந்து புறப்படுகிறது, அதாவது இந்த தேகத்திலே இருந்து புறப்படுகிறது. கண்ணாடி பார்க்கிற இடத்திற்கு வரும்போது பாதங்களை கழுவுவார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த ஜீவன் தேகத்திலே இருந்து புறப்படுகிறது, தேகத்தை விட்டு விடுகிறது,
கழுவப்பட்டு விட்டது, கால் கழுவியாகிவிட்டது என்றால் தேகத்தை விட்டு விடுகிறது. தேகத்தை விட்டுவிட்ட இந்த ஜீவன் பிரகிருதி மண்டலத்திலேயே சுற்றுகிறது. அப்படி பிரகிருதி மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் கண்ணாடி பார்க்கிற இடத்திலே இருந்து துரை மண்டபம் வரைக்கும் சுற்றி வருகிறது. துரை மண்டபம் வரைக்கும் பிரகிருதி மண்டலம் என்பதாக கணக்கு. துரை மண்டபத்தை தாண்டி அந்த பரமபத வாசல் என்று சொல்லுகிறோமே, அந்த இடத்திற்கு பெருமாள் வருவார். சுமார் 5 மணி ஆகியிருக்கும். அப்போது எல்லாரும் பரபரப்பாக காத்து கொண்டிருப்பார்கள். பெருமாளை சேவிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், பரமபத வாசல் வழியாக வரப்போகிறார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் வேத விண்ணப்பம் ஆகும். வேத விண்ணப்பத்தை செவிமடுத்துவிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து பெருமாளுடைய சார்பாக குரல் கொடுக்கப்படும். திற என்று குரல் கொடுக்கப்படும். அப்போது அந்த வைகுண்ட வாசலை திறப்பார்கள். உடனே பக்தர்கள் எல்லாம் பரபரப்போடு ரங்கா 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 என்று குரல் கொடுக்க பெருமாள் கோலாகலமாக அந்த வைகுண்ட வாசலை தாண்டுவார். அவருக்கு பின்னாலேயே பக்தர்கள் சில பேர் பாய்வார்கள். எதிரிலே இருந்து பல பேர் சேவிப்பார்கள். உத்தரவாசலை தாண்டுகிற பெருமாள் அப்படி தாண்டியவுடன் அவருடைய போர்வை, அவர் அணிந்து கொண்டிருக்கிற போர்வை களையப்படும். சில கணங்கள் அப்படி திருமேனி காட்டுவார் பெருமாள். பின்னர் மாலை சாத்துவார்கள். இதற்கு பின்னர் பெருமாள் அங்கே இருந்து அப்படியே புறப்பட்டு திருக்கொட்டாரம் என்று சொல்லப்படுகிற கொட்டகை, மணல் வெளி, இங்கே எல்லாம் சுற்றி வருவார். ஒரு 6-6:30 மணி வேளைக்கு சேவார்த்திகளுக்கு நடையழகு காட்டுவார். அப்படியே நடையழகு காட்டிக்கொண்டே போய் ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மண்டபத்தில் நுழைந்து அங்கே திருமாமணி மண்டபம் என்று அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் ஓலக்கம் காண்பார். அங்கே போய் தர்பாரில் வீற்றிருப்பார். இதற்கு என்ன பொருள்? முன்னாலேயே பார்த்தோம். தேகத்தை விடுதல் என்பதுதான் கண்ணாடி பார்க்கிற இடத்தில் கால் கழுவப்படுகிறது. அதன் பின்னர் பிரகிருதியில் தேகத்தை விட்டுவிட்டுத்தான் இந்த ஜீவன் பிரகிருதியில் சுற்றுகிறது. அதன் பின்னர் உத்தரவாசல் அங்கே வரும்போது வேதம் சாற்றுமுறை. அந்த வேதம் சாற்றுமுறை என்பதே அங்கே பார்த்தோமே, அக்னியும் மற்றவர்களும் அந்த ஜீவனை வரவேற்கிறார்கள் என்று வேத சாற்றுப்படிதான் அப்படி அக்னியும் மற்றவர்களும் வரவேற்கக்கூடியது. அதுதான் அந்த அர்ச்சிராதியில் அவர்கள் தருகிற வரவேற்பு. உத்தரவாசலை தாண்டி விரஜையை தாண்டி விட்டதாகவும் கணக்கு. அப்படி விரஜையை தாண்டியவுடன் என்னாகும்? ஸ்தூல சரீரம் போய் சூக்ஷ்மம். ஸ்தூல சரீரம் என்றால் இது இல்லை, இதற்கும் உள்ளாக இருக்கக்கூடியதுதான் ஸ்தூலமானது. மொத்தமாக அந்த ஸ்தூல வாட் எவர் மெட்டீரியல் அவையெல்லாம் விடப்பட்டு போர்வையை களைந்து மாலை சார்த்துகிறார்கள் இல்லையா? ஸ்தூல சரீரம் களையப்பட்டு சூக்ஷ்ம சரீரம் பெறுகிறது ஜீவன். அதன் பின்னர் அந்த ஜீவன் அப்படியே பெருமாளுடைய திருமாமணி மண்டபம், அந்த வைகுண்டத்திற்கு போய் திருமாமணி மண்டபத்தில் பெருமாளுடைய காலடிகளை அடைகிறது. அதன் பின்னர் இந்த ஜீவன் திரும்பி வருவதில்லை. இதை யார் நடித்து காட்டுகிறார்கள், எப்படி போக வேண்டும் என்பதை பெருமாளே அனுகரித்து காட்டுகிறார் என்பதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு. மோக்ஷதா ஏகாதசி என்று இதற்கு பெயர். காரணம், மோட்சம் கிட்டுகிறது. யார் பெருமாள் இப்படி அனுகரித்து பார்ப்பதை சேவிக்கிறார்களோ, அன்றைக்கு பெருமாளை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம். முக்கோட்டி ஏகாதசி என்றும் கூட இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் உண்டு. 3 கோடி ஆண்டுகள் பெருமாளை சேவித்தால் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் இந்த ஒரு நாள் பெருமாளை சேவித்தால் கிடைத்துவிடும். எனவேதான் இதற்கு முக்கோட்டி ஏகாதசி என்றும் பெயர் சொல்லுகிறார்கள். இந்த ஏகாதசிக்கு இன்னொரு கதையும் உண்டு. பார்க்கடல் கடைந்தார்கள் இல்லையா? அப்படி பார்க்கடல் கடைந்த போது ஹாலஹால விஷம் வந்ததே,
அந்த ஹாலகாலத்தை உருட்டி எடுத்து உண்டாரே சிவப்பரம்பொருள், அந்த நாள் இந்த நாள்தான் என்பதாக கணக்கு. எனவே இதை நஞ்சுண்ட ஏகாதசி என்றும் அழைப்பார்கள். இதே நாளில்தான் ஹாலகாலம் வந்ததன் பின்னர் காமதேனு, கற்பக விருட்சம் போன்ற மங்களமான பொருட்கள் வெளியில் வந்தன பார்க்கடலிலே இருந்து என்பதாகவும் ஐதீகம். எனவே இந்த ஏகாதசி திருநாளுக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. மோட்சத்தை தரக்கூடியது, விஷத்திலே இருந்து காப்பாற்றக்கூடியது, மங்களமான பொருட்களை தரக்கூடியது, நிறைந்த புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி மகோத்சவம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய பெரிய ஏகாதசி பெருவிழா. இந்த பெருவிழாவில் பெருமாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம், உத்தரவாசலில் பெருமாளை சேவிப்பதனால் பெருமாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பரிகாரத்தலம் வழியாக வைகுண்ட ஏகாதசியை பற்றிய பெருமைகளை, பெருமாளுடைய பெருமையை, பெருமாள் திருநாமத்தை எல்லோரோடும் சேர்ந்து சொல்லுவதற்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக நிறைந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எப்போதும் நன்மை கிட்ட வேண்டும், பெருமாள் அந்த நன்மைகளை எல்லாம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று திரும்ப 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 பெருமாளுடைய திருவடிகளில் பிரார்த்தனையாக வைக்கிறேன்.